தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். செரிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலி கூத்தான அருவருப்பான அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். அமித்ஷா என்ற தனி மனிதருக்காக மட்டுமல்ல, அவர் வகிக்கிற அந்த பதவிக்கும் இது அழகல்ல. இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை, அருவருப்பான போக்குகளை இத்தோடு அவர் நிறுத்திக் கொள்வது நல்லது. ஒன்றிய அரசுக்கு முன்பாக இருந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து நிதி கேட்டுட்டு இருக்கீங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி கொடுத்திருக்காங்க. நாங்க 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்கோம் சொல்லி அதை ஒரு பட்டியலிட்டு. அப்ப என்ன பட்ஜெட்? அப்ப சைஸ் ஆஃப் தி பட்ஜெட் என்ன? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய், வரி, நேரடி டைரக்ட் டாக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு? இப்ப எவ்வளவு? நான் உங்கள்கிட்ட புள்ளி வரத்துக்கு போகல, ஷூரா சொல்றேன், 4 மடங்கு உயர்ந்திருக்கு. 4 மடங்கு நேரடி டைரக்ட் டாக்ஸ் உயர்ந்திருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளவு அவங்களுக்கு தான் தெரியும். அப்போ நீங்க என்ன ஃபிகரை நீங்க கொடுத்தாலும் அந்த ஃபிகரை 4 மடங்கா கூட்டி சொல்லுங்க. நான் ரயில்வே மினிஸ்டர்ட்டி கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்ல. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டம் கொடுத்துட்டோம், மன்மோகன் சிங் இவ்வளவு தான் கொடுத்தாங்கன்னு நான் எடுத்து காமிச்சேன். ரயில்வேக்கு மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம், அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஸ்டில் இட் இஸ் பிலோ. அமித்ஷாவை பார்த்தாலும் திமுகவுக்கு ஷாக் அடிக்கிறது. நயனா வெளியில் போயிருக்கிறார். அளவுக்கு ஷாக் அடிக்கக்கூடியவராக இருக்கிறார்கள். எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும்? எங்களை பார்த்து ஷாக் அடித்தா நீங்க வந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று தமிழக மக்கள் அவருக்கு பின்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாம, இதை தெரிஞ்சிக்க முடியாம, இதை ஜீரணிச்சிக்க முடியாம தானே நீங்க இங்க பேசுறீங்க. எங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இப்ப நான் மாண்புமிகு அமைச்சர் கூப்பிடுறோம். இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போதாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்துருக்கீங்க? யாருக்கு பயம்? இதே போதுமே, யாருக்கு பயம்? தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னதுல 10% நிறைவேற்றிருக்காங்க. 90% நிறைவேற்றி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நானும் கூப்பிடுறேன். நாங்க 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிடுறேன், வாங்க, எங்க வச்சுக்கலாம், வாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிக்குது. அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர். அதுல நிதி பற்றாக்குறை இருக்கு, அதை எப்படி செய்யலான்ட்டு 2 பேருக்கு காம்ப்ரமைஸா ஒரு டீம் போட்டிருக்கோம். அதான் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல, சொல்லாதையும் செஞ்சிருக்கோம். நான் கூப்பிடுறேன், அவர் கூப்பிட வேணாம், நான் கூப்பிடுறேன், வாங்க அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். டெல்லியில, சென்னையில, புவனேஸ்வரில, ஆனா தயவு பண்ணி ஹிந்தியில பேசாதீங்க, வாங்க. அதான் பொய்னு சொல்ல ஒரு ஆதாரம் சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. இந்த ஹெட்ல, இந்த தலைப்பின் கீழ் ஊரக வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த 16,000 கோடியை 18,000 கோடியை அவங்க எடுத்துட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. நீங்க கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ் என்ன தவம் இருக்குமே மதுரையில. மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, ஒடிசாவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, டெல்லியில எப்படி வந்தோமோ, அதே ரூட்ல தமிழகத்திலும் என்ன ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறாங்க. உங்கள்ட்ட நான் கேட்கறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன? அவர் எதிர்த்து வந்தாரு? ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியலுக்கு வந்தார். அவருக்கு பின்னாடி தத்துவம் இருந்ததா? அவருக்கு பின்னால் தலைவர் இருந்தாங்களா? என்ன வித்தியாசம்? மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லயோ பிஜேபி சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு சார் நாங்க அமித்ஷாவையும் மோடியும் பார்த்து பயப்படல. அவங்க எல்லாம் எங்களை ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்திலும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்க ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த சித்தாந்தம் இங்க வர முடியாது. சோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம், இங்க வர முடியாது. நீங்க கேட்டீங்களா? உண்மையாதான் கேட்கணும். அதுதான் எடுத்தோன்னு சொன்னேன். 3 தான். அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவுபடுத்தும் சூது. அப்பட்டமான பொய், வஞ்சகம் என்ன? ஏன் டீலிமிட்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க? பார்லிமெண்ட்ல நாங்க கேட்கிறோம், எந்த அடிப்படையில் டீலிமிட்டேஷன் வருது? இல்ல எங்களுக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் 880 சீட்டை வச்சு பார்லிமெண்ட் கட்டினீங்க? ஏன் அந்த கட்டடத்தை திறக்கும் போது பிரதமர் மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுனாக்க 800க்கு மேல எம்பிகள் வருவார்கள், அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா?
அப்போ உங்க நோக்கம் வந்து டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு 800க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், அது தென்னகத்தை வஞ்சிக்கும். இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்களுக்கு உள்ள இருக்க சூது. அந்த சூதியை முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாமனிதர் தான். இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நேரம் வந்து டீலிமிட்டேஷன் வந்து முடிச்சிருப்பாங்கிறாங்க. பேச மாட்டார், அவர் பேச மாட்டாரு. இல்ல அது நியாயமா தான் தத்துவம். நான் சொல்றேன், நியாயமா நடத்துவீங்களா, வெளிப்படையா நடத்துவீங்களா, அது சந்தேகம் இருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்க சொல்லியிருக்கிற 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்க ப்ரப்போஸ்ட் டீலிமிட்டேஷனுக்கும் இன்டர்லியா என்ன லிங்க், எப்படி போய் தொடர்புபடுத்த போறீங்க? ஒரு கன்ஃபியூஷன் தான் நடக்குது. இதே என்ன சொன்னாங்க நீங்க இங்க முரண்பாட பாருங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க? அந்த வாய் நல்ல வாய், இந்த வாய் நாரவாயா? கேட்க மாட்டோமா? இதெல்லாம் தானே நீங்க கேட்கணும். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் தானே கேட்கணும். சார், அமித்ஷா வந்து இதோட 2வது தடவை வந்திருக்காரு. இன்டர்னல் மீட்டிங் ஒன்று நடந்திருக்கு, அது இல்லாம ஒரு கூட்டம் நடந்திருக்காங்க. 22ஆம் தேதி முருகன் மாநாடு வந்து நடத்த திட்டம் இருக்காங்க. அரசியல் கட்சி சொல்றாங்க அது அரசியல் உள்நோக்கத்துக்காக மட்டுமே முருகரை கையாளக்கூடிய ஒரு விஷயம். உண்மைதானே? அவங்களுக்கு என்ன காரணம்? இப்ப நீங்க இந்து அறநிலைய சொல்லி சார்பா இங்க ஒரு முருகன் மாநாடு நடத்துறாங்க. அதுல வந்து எல்லாருமே இந்துத்துவாதிகள் உட்பட யாரும் எங்களுக்கு பாரபட்சம் இல்ல. அந்த துறை வந்து அந்த கொள்கையில எங்களுக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்து மதம் அதற்கான கோயில் எல்லாம் இருக்கு. அந்த கோயில்களை பராமரிக்கணும், சொத்துக்களை பராமரிக்கணும், அதை முன்னேற்றுறதுக்காக ஒரு துறை இருக்கு. அந்த துறை நடத்துறாங்க. நீங்க எதுக்கு நடத்துறீங்க? நான் சொல்றேன், இவங்க நடத்துறது வந்து இந்து மத ஒற்றுமைக்காகவோ அல்லது முருகனுக்காகவோ இல்ல. இங்க வந்து மதவாதத்தை ஏற்படுத்தணும், பிளவு சக்திகள் கொண்டு வரணும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த தூண்டுதல் உணர்ச்சியில அரசியல் ஆதாயத்தை நினைக்கிறாங்க. அது மதுரை மக்களே விரும்பவில்லை. இது அவர்களுக்கே தெரியும். திருப்பரங்குன்றம் மலையை பத்தி கூட பேசிருக்காங்க. 1000 ஆண்டு பழமை வந்து தற்போது வந்து மதவாதத்தை பிளவுபடுத்தும் சக்தியாக. ஏங்க அதுக்கு 4000 வருஷம் இருக்குங்க. அதுக்கு நீங்க இவ்வளவு கேக்குறீங்களே, தமிழ்ங்கிறாரு, தமிழுக்கு ஒண்ணுமே செய்யலங்கிறாரு. ஏன் கீழடி ஏன் திரும்ப திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழடி ஆய்வை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, தொல்லியல் துறை, அந்த தொல்லியல் துறைக்கு நாங்க அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி இரும்ப கண்டுபிடிச்சு 5 வருஷம் 5500 வருஷம் ஆச்சு. இங்க தான் கண்டுபிடிச்சோம், இங்க நாங்க தான் புழக்கத்தில் கொண்டு போனோம். இந்த ரெண்டையும் நீங்க அங்கீகரிச்சீங்களா? அந்த 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 அலுவலர் அவர் பேர் என்ன? நல்ல அமர்நாத். அமர்நாத் அவரை வந்து 3 தடவை மாத்தி மாத்தி அடிக்கிறீங்களே. அஸ்ஸாமுக்கு ஏன் அஸ்ஸாம் கூப்பிடுறீங்க? அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல. அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கையை கொடுத்தவர் தானே கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்கு, உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும். அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சதுன்னா நீங்க கொடுத்துக்கிற அறிக்கையில தப்பு இருக்குன்னு அவரை தானே கேட்கணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? என்ன கேளுங்கன்னு சொல்றாரு, சொல்ல மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறீங்களா? லேசா திருப்பி விட்றீங்க அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி திருப்பி விட்றீங்களா? காலதாமதம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் தமிழர்களுக்கு, தமிழருடைய பண்பாட்டுக்கு, தமிழ்நாட்டின் நாகரிகத்திற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். இதற்கான அறுவடையை, தண்டனையை 2026 தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள். ஏன் மற்ற மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் வளர்த்துட்டாங்களா? குஜராத்தி மொழி என்னாச்சு? பீஜப்பூர் மொழி, பீகார்ல மொழி என்னாச்சு? வட இந்தியாவில் நாங்கள் தயவு செய்து உங்களுக்கு கேட்கிறேன், வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த 15 ஆண்டு காலத்தில் இருக்கிறதா? புழக்கத்திலே இல்ல. இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டத்து எங்க போவாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு போவாங்க, சரஸ்வதி நாகரிகத்துக்கு போவாங்க. இல்லாத சரஸ்வதி நாகரிகத்துக்கு எவ்வளவு பணம்? இவங்களே 200 கோடி, பக்கத்தில் இருக்க மாநிலங்கள் எல்லாம் 200 கோடி. எங்க இருக்கு சரஸ்வதி நதி? இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளவு பணம், பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளவு பணம். ஆனா எங்க கீழடிக்கு, எங்களுடைய நாகரிகத்திற்கு, எங்களுடைய இரும்பு பயன்பாட்டிற்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோம்னா நாங்க தான் கேட்கிறோம். என்ன உங்களோட தான் நாங்க இந்தியாவோட தான் நாங்க இருக்கிறோமா? எதை எங்களை அங்கீகரிக்கலாம் இல்லையா நாங்க தான் கேட்கின்றது. சார், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கு. இப்பயே உள்துறை அமைச்சர் இங்க வந்து இது பண்றாங்க, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்லது. எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளவு வாக்கு வித்தியாசம் அதிகமானது நீலகிரி தொகுதியில். அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார். அருள் கூர்ந்து அவர் வர வேண்டும். அவர் வந்தால்தான் நாங்க 200ங்கிற இலக்கை தாண்டி 210, 207 மேல போயிட்டே இருப்போம். உள்துறை அமைச்சர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேசுறாரு. அது ஜாதி இதை வந்து பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் திமுக செயல்பட்டு குற்றச்சாட்டு. சார், இதெல்லாம் நீங்க பேசலாமா? பில்கிஸ் பானு ஒரு பொண்ணை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வயசுல 3 மாத குழந்தை, கையில 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழிச்சு குழந்தைய எடுத்து பாறையில் அடிச்சு தேங்காய் மாதிரி உடைச்சு
அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு வெளியே வரும்போது கூட்டிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போறீங்க, பஜ்ரங் தள் போறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்லன்னா இவர் பேசுறதா? இவர் சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதா? இங்க மணிப்பூர்ல என்ன நிலைமை? கவர்னர் வெளியே வந்தாரா? பிரைம் மினிஸ்டர் பதில் சொன்னாரா? என்ன நிலைமைன்னு கேட்கிறேன். போலீஸ் பாதுகாப்போட ராணுவ பாதுகாப்போட பெண்களை கூட்டிட்டு போய் கற்பழிக்கிறாங்க. வீடியோ வெளியே வந்துச்சு. அந்த சீஃப் மினிஸ்டர் எடுக்க முடியல, கவர்னர் பதில் சொல்ல முடியல. இவ்வளவும் பார்த்துட்டு ஊமை மாதிரி உட்காந்துருந்தீங்க. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுகவின் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் ஆர்.எஸ்.ஆ செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அதாவது நீங்க அமித்ஷா ஹிந்தியில பேசினாதான் கீழே ஸ்க்ரோல் ஓடுது, அது மாதிரி நான் தமிழ்ல பேசினா கீழே ஸ்க்ரோல் ஓடுது. நீ ட்ரை பண்ணுங்க, நான் சொல்ல கூடாது. ஆட்சி செய்வதாங்கிற மாதிரி இங்க தமிழர் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்க இது நோக்கம் என்ன? இதுதான் உண்மையான பிளவுவாதம். ஏக இந்தியா ஒரே தேசம் என்று சொன்னால் ஒடிசாவில் யார் இருந்தா? அவர் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர். அந்த ஐஏஎஸ் ஆபீசர் அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணாரா கெட்டது பண்ணாதானே சொல்லணும். அவர் வந்து ஊழல்வாதியா, முதலமைச்சர் இருக்கிற அவர் வந்து நல்லவரா கெட்டவரா இதானே சொல்லணும். ஆனா ஒடிசாவில் போய் ஒரு தமிழ்நாட்டுக்காரர் உங்களை ஆளலாமா, இந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கலாமான்னு கேட்ட ஒருத்தர் எப்படி வந்து ஏக இந்தியா பாரத் மாதா கட்சின்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கு? எல்லாம் போய் நிர்வாகத்தை அரசியலையும் குழப்பிக்கிறாங்க, அவங்க ஆதாயத்தையும் பயன்படுத்திக்கிறாங்க சார். அவங்க எல்லாமே செய்வாங்க, எல்லா மதத்தையும் நிர்வாகத்தையும் குழப்புவாங்க. என்னன்னா அல்டிமேட்டா அவருடைய ஆதாயம், ஆர்எஸ்எஸ் உடைய என்ன இலக்கோ அதுதான். அந்த ஆர்எஸ்எஸ் இலக்குக்கு மோடியும் அமித்ஷாவும் பகடைக்காய். அது தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் வந்து வேகாது அப்படிங்கறதுனால விரக்தியில் இருக்காங்க. அவ்வளவுதான். கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எடப்பாடி தான் தெரியும் என்ன சொல்றாங்க. ஆமா, எடப்பாடி எங்க? எடப்பாடி கேட்டீங்களா? திரும்பவும் ரீட்ரேட்டட். இது வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அப்ப அதிகாரத்தில் பங்கு உண்டான்னு கேட்டீங்க நீங்க போய், யார்? எடப்பாடி பழனிசாமி. அது என்ன சொன்னாரு? திரும்ப திரும்ப அவருக்கு லோக்கல் பாஷையில திரும்ப கூட இல்ல, திரும்ப திரும்ப அந்த கேள்விக்கு ஏன் வரீங்கன்னாரு. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், திரும்ப திரும்ப பழனிசாமியே போய் கேளுங்க. திருப்பி 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 கேளுங்க. ஐயா நீங்க என்ன அப்படி சொன்னீங்களா? திருப்பி திருப்பி அவரே சொல்லிட்டு போறாங்க, நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேளுங்க. ஒரு வலுவான கூட்டணி அமைக்க முயற்சியில வந்து ஈடுபட்டு ஏங்க, அரசியல்ல எல்லா முயற்சியும் நாங்க வேண்டாம் நான் சொல்றோம். நீங்க எப்படிப்பட்ட கூட்டணி வேணாலும் அமைங்க, அந்த கூட்டணியை எதிர்கொள்கின்ற தகுதி ஆற்றல் எங்களுடைய முதலமைச்சர் இருக்கு, அவர் கொடுக்கிற அரசாங்கத்திட்ட இருக்கு. மக்கள் இந்த ஆட்சியை எப்படி அங்கீகரிக்கிறாங்கன்னு அவர் போற இடத்த போய் பாருங்க. நாங்களே போறோம், தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் போறோம். நீங்க பாக்குறீங்க, இப்ப எல்லாம் விஷுவல் மீடியா வந்துருச்சு. ஒரு எம்எல்ஏ எம்பி போனா கூட வாட்ஸ்அப்ல எடுக்கிறீங்க. எந்த ஊர்ல எங்களை துரத்துறாங்க? எந்த ஊர்ல எங்களை வெறுக்கிறாங்க? உட்கட்சி பிரச்சனை கூட ஆளுநர் முன்கூட்டி பேச்சுவார்த்தை அது ஐயாட்ட தான் கேட்கணும். நாங்க என்ன பண்ணுவோம்? நீங்க சொல்றீங்க மோடி இங்க வந்ததுனால வாக்கு சதவீதம் அதிகமாயிடுச்சு. இந்த தடவை அமித்ஷா பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்ததுனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா 2026 மக்களே வந்து திமுகவை தூக்கி எறிஞ்சிருவாங்க. இல்ல, முதல்ல இது வரைக்கும் வந்து மோடி அமித்ஷா தான் சிங்கிள் மேன் ஷோ தான் காப்பாங்க. தமிழ்நாட்டில் தான் முதல்ல ஹி அக்செப்டட் டிஃபீட். என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு விரக்தியினுடைய உச்சத்துக்கு போய் பால ஷூட் பண்றார். மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நாங்களும் சொல்லுகிறோம். மக்கள் உங்களை பார்த்துக் கொள்வார்கள். நேற்று பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தார். திமுக மீது சரமாரியான விமர்சனங்களை, குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் பேசியிருந்தார். இந்நிலையில் திமுக துணை பொதுச் செயலர் ஆர்.ராசா அதற்கு பதில் தரும் வகையில் இன்றைக்கு செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். மோடி அமித்ஷா எத்தனை முறை இங்கு வந்தாலும் அது திமுகவுக்கே சாதகமாக அமையும் என்று பேசியிருக்கிறார். மேலும் டெல்லி, மகாராஷ்டிரா போல இந்துத்துவா சித்தாந்தம் தமிழ்நாட்டில் பலிக்காது, இது வலுவான சித்தாந்தம் கொண்ட மாநிலம், இங்கு மதவாத சக்திகள் நுழைய முடியாது என்று கூறியிருக்கிறார். மதவாத பிளவை தூண்டி அரசியல் ஆதாயம் பெற முயற்சிக்கிறார் அமித்ஷா என்றும் அவர் பதிலடி தரும் வகையில் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். இதுகுறித்து விரிவான செய்திகளை பின்வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.